ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் ரோட்ஸ் அப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி எப்படி பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ அதாவது இன்னைக்கு டிசம்பர் 10 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியல் கிரிக்கெட் 24 புதுசாக ரீநேம் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி கால்ட் அஸ் ரியல் கிரிக்கெட் 24. அடுத்து ரியல் கிரிக்கெட் 26 வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இனிமே இது வந்து வெறும் ரியல் கிரிக்கெட் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இப்போ ரியல் கிரிக்கெட் வந்து நட்டிலஸ் கீழே இருந்து அப்படியே வந்துட்டு கிராஃப்டானுக்கு கீழே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ கிராஃப்டான் தான் இப்போ வந்துட்டு இதோட கிரியேட்டர், இதோட ஃபுல் ரைட்ஸுமே வந்துட்டு கிராஃப்டான் தான் இருக்குது. ஸோ நட்டிலஸ்ட்டை வந்துட்டு ஒரு மைனாரிட்டி கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் இருக்கு. அதாவது மைனாரிட்டியோட ரால்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஒரு 100%ல கிராஃப்டான் தான் வந்துட்டு மெஜாரிட்டி ஷேர் வச்சிருக்காங்க. நம்மளுடைய நெட்லிஸ்ட் வந்துட்டு ஒரு மைனாரிட்டி ஷேர் தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கிராஃப்டானுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரியல் கிரியேட்டோட லோகோவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த முறை வந்துட்டு புதுசாவே வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு புதுசாக லோகோ. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கிராஃப்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த அப்டேட்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த 4.4 வெர்ஷன் அப்டேட்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ ஆர்சி பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பிரீமியம் அண்ட் எலைட் பண்டில்ஸ் now available. Earn up to 50 premium rewards throughout the season. Unlock exclusive skin, boost currency and seasonal bonuses. Launch event with real rewards. So இந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இது வந்துட்டு ஒரு பப்ஜில இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. உங்களுக்கு வந்து ராயல் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் கிடைக்கும், இந்த இமோட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பாஸ் மட்டும் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரியல் கிரிக்கெட்ல. ஸோ நியூ ஆர்சி பாஸ், ரியல் கிரிக்கெட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இப்போ வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கேம்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கலர் கான்ட்ராஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பத்தி உங்களுக்கு இன் டீடைலா வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் இன் டீடைலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். அது மட்டும் இல்லாம ரியல் கிரிக்கெட் இந்த புது அப்டேட் வெர்ஷன் 4.4 என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும் அந்த டீல் பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கேம்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் புதுசா இந்த ஆர்சி பாஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆர்சி பாஸ் நீங்க வந்துட்டு லெவலப் பண்றதுமே வந்துட்டு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயமா தாங்க இருக்கு. சோ நான் கூட இந்த ஆர்சி பாஸ் கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாஸ் வந்துட்டு ரெடீம் பண்றதுக்கு அப்படிலாம் திங்க் பண்ணேன். பட் அப்படிலாம் இல்ல. சோ ஆர்சி பாஸ்ல இதெல்லாம் தான் கொண்டு வந்து சோ ஃபர்ஸ்ட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 காயின்ஸ் நீங்க வந்துட்டு நார்மல், அதாவது வந்துட்டு அப்கிரேட் பண்ணாம பேசிக்கா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கூட 250 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆர்பி ஸ்டார்ட் ஆகுறதே வந்துட்டு 100 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த லெவல் நீங்க வந்துட்டு போகணும். அதாவது செகண்ட் லெவல் நீங்க போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 ஆர்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போயிடுவீங்க. சோ இதே மாதிரி 10 தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இதுல இருந்து லெவல் 1ல இருந்து இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் லெவல் 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இது எத்தனை நாள் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ். அதான் வந்துட்டு கரெக்டா 1 மந்த்துக்கு வந்துட்டு இந்த சீசன் பாஸ் வந்துட்டு ரன் ஆக போகுது. ஸோ இந்த இதில் மொத்தம் 50 லெவல் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 லெவல் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மொதல் 5 லெவல் முடிச்சப்போ எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்குமே நீங்க வந்துட்டு 10 எக்ஸ்பி சேர்த்தா போதும். அதான் வந்துட்டு 10 ஆர்சி பாஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு 100 out of 110 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்க 10 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் அதான் வந்துட்டு செகண்ட் லெவலுக்கு வந்துட்டு போயிடும். அதுக்கடுத்து 10 எடுத்தீங்கன்னா தேர்ட் லெவல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த ஆர்பி ஏத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 2 hours கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த மேட்ச் நீங்க தோத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு 15 ஆர்பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சோ நீங்க வந்துட்டு லெவல் 2க்கு போயிடலாம். இதே நீங்க வந்துட்டு 5 ஓவர் கேம் ப்ளே பண்ணி அந்த 5 ஓவர் கேமை வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ராக்ஸ் வந்துட்டு 50 ஆர்பி கொடுக்குறாங்க. சோ 50 ஆர்பி வச்சு நீங்க வந்துட்டு 5 லெவல் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி போகலாம். சோ நான் இன்னொரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் ப்ளே பண்றேன். சோ அதுல ரெண்டாவது அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் டோக்கன்ஸ் அப்படின்றது வரைக்கும் நான் வந்துட்டு எடுத்து அதாவது ஒரு 5 ஓவர் கேம் ப்ளே பண்ணேன். சோ 50 பாயிண்ட் கிடைச்சது. எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 50 வந்துட்டு ஸ்கிப் ஆகி வந்துட்டேன். சோ இந்த ஸ்பின் டோக்கன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லக்கி ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது வந்துட்டு அஃப்கோர்ஸ் பிஜிஎம்ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். சோ லக்கி ஸ்பின் என்னன்னா நீங்க வந்துட்டு ஸ்பின் டோக்கன் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டீடைல் கிடைக்குங்களா, அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிராக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு பேக், பிளாட்டினம் பேக், அப்புறம் டைமண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் ஹீரோ பேக், லெஜண்ட் பேக், கோல்டு பேக், பிளாட்டினம், கான்ட்ராக்ட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஸ்பின் டோக்கன்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்துட்டு மல்டி பிளேயர் ப்ளே பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த மல்டி பிளேயர் பாசஸ் வந்துட்டு அதாவது வந்து ஆர்சி பாஸ் அப்படின்றது மல்டி பிளேயர் ப்ளே பண்ணவங்களுக்கு வந்துட்டு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பட் நீங்க வந்துட்டு இப்போ குவிக் பிளே மட்டும் தான் ப்ளே பண்ண போறீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயத்தை யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எஸ்பி ஸ்டேடியம் டிக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த எஸ்பி ஸ்டேடியம் டிக்கெட் வச்சு நீங்க வந்துட்டு அன்லாக்கே பண்ணாத இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்டா ஃப்ரெஷ்ஷா லாகின் பண்றேன்னா எனக்கு வந்து மும்பை ஸ்டேடியம் மட்டும் தான் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும். அதை தாண்டி எந்த ஒரு ஸ்டேடியமே வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு. சப்போஸ் நான் மும்பை தாண்டி வேற ஏதாவது ஸ்டேடியம் போய் ப்ளே பண்ணோம் அப்படின்னா எதர் 250 இன் கேம் காயின்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு ரியல் மணி 10 ரூபா கொடுத்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த எஸ்பி ஸ்டேடியம் டிக்கெட்ஸ் நான் யூஸ் பண்ண அப்படின்னா வந்துட்டு நான் அந்த ஒரு ஸ்டேடியம் ஒரு மேட்ச்க்கு வந்துட்டு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 3 இருந்துச்சு, இங்க ஒரு இருக்கு, மொத்தம் 3.
அண்ட் அதுக்கடுத்து வேற எங்க இருக்கு ஸ்டேடியம் பாஸ் 3+4 7 அண்ட் 7 கிடைச்சிருங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்துட்டு மொத்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 7 ஃப்ரீ ஸ்டேடியம் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் பாஸ் போட்டிங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு டபுளாக கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மல்டிபிளேயர் ப்ளே பண்ணுறவங்க வந்துட்டு ப்ரீமியம் பாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீமியம் பாஸோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீமியம் பாஸ் வந்து 250 இருக்கு. இதே இது வந்துட்டு RC எலைட் ஒன்று இருக்கு. RC எலைட் 350 ரூபாய். என்ன அப்படின்னா நீங்கள் கேம் எதுவுமே ப்ளே பண்ணாமே உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குமோ மொத்த ரிவார்ட்ஸ் அப்படியே கொடுத்துரும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எலைட் பண்டில். அதான் சொல்லுவோம் அன்லாக் ப்ரீமியம் பிளஸ் 1 மந்த் மாட் ஆக்சஸ் கிளைம் 20 ரிவார்ட் லெவல்ஸ். ஓகே, இது வந்துட்டு 50 லெவல்ஸ் கொடுக்காம வெறும் 20 லெவல்ஸ் மட்டும் தான். நம்ம வந்துட்டு WCC 3 பார்த்தீங்கன்னா நீங்க எலைட்டா வாங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்துட்டு 20 லெவல் மட்டும் தான் வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நீங்க வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீமியம் பாஸை வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணி சொல்ல மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்டேட்ல வந்துட்டு அது மட்டும் இல்லாம கிராஃப்ட் ஆன இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால கிராஃப்ட் ஆன பத்தி நிறைய இன்டீரியல்ஸ் அதாவது வந்துட்டு ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பேனர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு கிராஃப்ட் ஆன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரியல் ரிவார்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை பத்தி சொல்லி அவனுங்க ரியல் ரிவார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த புது அப்டேட் கூட வந்துட்டு ரியல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. மேட்ச் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பி வந்துகிட்டே இருக்கும். அதாவது எக்ஸ்பி இல்லை எஸ்பி அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த எஸ்பியை பேஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ரியலாக வந்துட்டு டிவி வின் பண்ண முடியும், மொபைல்ஸ் வின் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காம இதை வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரியல் ரிவார்ட்ஸ் T20 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸ் முடியுது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் போது. ஸோ ஒரு 13 டேஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சா உங்களுக்கு லக் இருந்தால் யூ கேன் வின் டிவி, ஃபோன்ஸ், அப்புறம் வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறம் இயர்ஃபோன்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணி சொல்ல மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கேம்ல வந்துட்டு நிறைய இந்திய அதாவது ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அந்த ஹிடன் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே வந்து நம்ம CTDSG வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, tata, bye bye. See you from CTD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. See you in my next video, guys. Bye.